What is an API? API அப்படின்றது application program interface. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு அப்ளிகேஷன்ஸுக்கு இடையில டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெர்மினாலஜிக்கு பேர் தான் ஏபிஐ அப்படின்றது. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் ரெஸ்ட் பாயிண்ட் இந்த மாதிரி இதெல்லாத்தையும் என்ன அப்படின்னா ரெஸ்ட் ஏபிஐ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதா ஜஸ்ட் ஜென்ரலா ஏபிஐன் போது இது மட்டும்தான் ஏபிஐ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு இடையில நமக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை டேட்டா இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னாலே அதுவே ஒரு ஏபிஐ தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபேஸ்புக் மெசஞ்சருக்கும் இடையில என்ன அப்படின்னா வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இப்போ இதுல இருக்க மெசேஜஸ் அதில் பார்க்க முடியும். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன டேரக்டா ஃபேஸ்புக்கு போஸ்ட் அப்லோட் பண்ண முடியும். ஸோ என்ன அப்படின்னா இதுக்கு இடையில என்னன்னா ஏபிஐ யூஸ் ஆகுது. பிகாஸ் எதுக்காகனா ஃபேஸ்புக் இஸ் அனதர் அப்ளிகேஷன், இன்ஸ்டாகிராம் அனதர் அப்ளிகேஷன். பட் இந்த ரெண்டுத்துக்கு இடையில ஒரு கனெக்டிவிட்டி மீடியம் இருக்கு. இந்த டேர்முக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஏபிஐ அப்படின்றது. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஜென்ரலா ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன்ல என்னன்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்றது ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா பேக் எண்ட்ன்றது இன்னொரு சாஃப்ட்வேரோ தான் கன்சிடர் ஆகும். லைக் வந்து ஒரு நோட் ஜேஸோ இல்லை ஜாவா வச்சு கிரியேட் பண்ணிருக்க ஒரு பேக் எண்ட் சர்வர் இருக்குன்னா ஸோ இந்த பேக் எண்ட் சர்வர்ல இருந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் கிளைண்ட் சைட் ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கு இடையில டேட்டா டிரான்ஸ்ஃபரேஷன் நடக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஏபிஐ அப்படின்ற அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம்.